ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி வந்துட்டு பாவமாக இருக்குங்க. பார்த்ததுலேருந்தே மனசே சரியில்லை. மேகனா வந்துட்டு அவசரமாக பதட்டமாக காரை ஓட்டிகிட்டு போகிறாங்களா, கம்பெனி கிட்டக்க போகிறாங்க. அதுக்குள்ளே என்னன்னா அந்த படுபாவி பசங்க குறுக்க வந்து எதுக்க மறைச்சிட்டானுங்க. மறைச்சிட்டாக்கா மறைச்ச உடனே மேகனா ஐயோ வந்துட்டாங்களேன்ட்டு இப்படி அதிர்ச்சியில் காரை நிறுத்துகிறாங்க. நிறுத்துனதுக்கப்புறம் என்னென்னா சரஸ்வதியும் நடந்தே வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னாக்கா வெட்டுறது குத்துறதெல்லாம் காட்டல, செத்து போய் கிடக்கிறத மட்டும்தான் காட்டுறாங்க. ஐயோ பாவமாயிட்டுங்க எனக்கு. மேகனாவும் கத்தியால் வயிற்றில் குத்திருக்காங்க, கொஞ்சம் மட்டும் உயிர் இருக்குது. நம்ம கமலாம்மா சுத்தமாக செத்துட்டாங்க. அங்கேருந்து சரஸ்வதி இப்போ என்னன்னா தூரமாக இருந்து பார்க்குறாங்க. இவனுங்க வந்து குத்திட்டு சுற்றி நிற்கிறாங்க. தண்டசோறு மாமா நிற்கிறாரு, அந்த ரவுடி பசங்க நிற்கிறாங்க குத்திட்டு. தூரமாக இருந்து சரஸ்வதி யாரடான்னு சொல்லிட்டு ஓடியாடுறாங்க. இவங்க ஓடிடுறாங்க எல்லோரும். ஓடினோடனே சரஸ்வதி இங்கேருந்து மேகனாவை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு மேகனா உனக்கு ஒன்றாகாதுன்னு அவங்க மேகனா 2 வார்த்தை மட்டும்தான் பேசுகிறாங்க. சரஸ்வதி என்னை மன்னிச்சிருங்க, தமிழ்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்கள், இதுக்கப்புறம் நான் பொழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். வயிற்றில் உள்ள கத்தியை வந்துட்டு நம்ம சரஸ்வதி என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒன்றாகாது மேகனா, உனக்கு ஒன்றாகாதுன்னு சொல்லிவிட்டு அந்த வயிற்றில் கத்தி சொருவி இருக்குது பாருங்கள், அதை சரஸ்வதி இப்படி பிடுங்குறாங்க. அவ்வளோதான். நம்ம கம்பெனி ஒர்க்கரெல்லாம் வெளியில் வராங்க. கம்பெனி ஒர்க்கரெல்லாம் வெளியில் நைட் ஷிஃப்ட்டில் வெளியில் வராங்க. பார்க்கும்போது அங்கேருந்து ஒடியாந்து வந்து ஐயோ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியா, அன்றைக்கி வந்து கம்பெனியில் வந்து மிரட்டினியில் மேகனாவை, அதேமாதிரி சொன்ன மாதிரியே செஞ்சிட்டியா, படுபாவி இப்படி கொலை பண்ணிட்டியேன்னு சொல்லி சொன்னோன்னா, நான் கொலை பண்ணல, யாரோ ரவுடி பசங்க தான் கொலை பண்ணாங்கன்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. ஆனாலும் எவங்க கேட்பாங்க. உடனே என்னானாக்கா டக்குன்னு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த கூட்டத்தில் அவங்க உயிரோடு இருக்காங்களா செத்துட்டாங்கன்னா உடனே ஆம்புலன்ஸுக்கு தானே கால் பண்ணணும். உடனே போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கரெல்லாம். உடனே போலீஸ்காரங்க வந்து நம்ம சரஸ்வதியை கொண்டே ஜெயிலில் உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு இதில் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. இங்கே என்னன்னாக்கா வீட்டில் வந்து இன்னும் வசு வந்து புலம்பிட்டு கிடக்குறாங்க, சரஸ்வதியை காணும், மாமாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்க, இன்னும் காணுன்ட்டு. வீட்டில் அந்த எத்தனை தண்டை சோறு உட்காந்து கிடக்குங்க. அந்த அவர் அவங்க மாமனார் போனான்னா, அந்த கார்த்தி போனான்னா, புள்ளதாச்சி பொண்ணு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுமா? அது இந்த சரஸ்வதின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அடங்கவே அடங்காது. சொன்னாலும் கோவம் தான் வருது. வயிற்று புள்ளதாச்சி இந்த சாப்பாடு தானே நான் கொண்டே கொடுத்துட்டு வரேன், நீ காலையில் போய் பார்க்க போகலான்னு சொல்லக்கூடாதா? இவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டாக்கா சரஸ்வதி ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. இப்போ வசு வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. தமிழ் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணோன்னே பார்த்தாக்கா இன்ஸ்பெக்டர் கையில் தான் ஃபோன் இருக்குது. யார் இந்த பொண்ணு ஃபோனுக்கு அடிக்கடி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னோடனே இங்கே கொண்டா ஃபோனை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு. நீங்கள் யார் பேசுகிறதுன்னு, இது மாதிரி நான் வந்துட்டு சரஸ்வதியோட சிஸ்டர் தான் சொல்லுவேன், இது மாதிரி அவங்க ஃபோனை நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே, இது மாதிரி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுருக்கோம். அவங்க வந்து இது மாதிரி வந்துட்டு மேகனாங்கிறவங்களையும் அவங்க பக்கத்தில் இருந்தவங்களையும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே, இங்கே ஸ்டேஷனுக்கு வாங்க நேரில் பேசலான்னு சொன்னோடனே குடும்பமே சேர்ந்து அங்கே ஓடுறாங்க. ஓடி போயிட்டு அங்கே போய் பேசும்போது சரஸ்வதி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு போனப்போ ரவுடி பசங்க குத்திருந்தாங்க, நான் போய் மேகனாவை பார்த்தேன், ஆனால் இவங்க எல்லோரும் சேர்ந்து நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுன்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. ஆனால் அவர் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இவங்க வந்துட்டு ஏற்கனவே போயிட்டு கம்பெனியில் மிரட்டியிருக்காங்க அவங்கள, அந்த கோவத்தில் வந்து இவங்க வந்து சாட்சியோடு தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அங்கே உள்ளவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க, இவங்க கத்தியில் வந்துட்டு இவங்களோட கைரேகைலாம் இருக்குது, அதை வச்சு தான் இவங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ என்னன்னாக்கா இல்லை, நாங்கள் கோர்ட்டில் தான் இதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு நீங்கள் பெயில் எடுக்கணும், பெயில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதோட இங்கே நின்று சத்தம் போடாதீங்க, வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு அவங்க ஏதோ வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு வெளியில் போயிட்டாங்க. இப்போ சரஸ்வதிகிட்ட பயப்படாத இருமா, நாங்கள் என்னங்கிறத பார்க்குறோம், உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி இதை சொல்லிவிட்டு நேராக இவங்க தமிழை பார்க்க போகிறாங்க. அங்கே போனோன்னே தமிழ்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, தமிழால் மேகனா செத்து போயிட்டாங்கன்னு சொன்னதையே கேட்க முடில, அவரால் அதையே தாங்க முடில, சரஸ்வதி தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னோன்னே இன்னொன்று அதிர்ச்சி ஆகிட்டு அவருக்கு. பாவம் தமிழ் அந்த கை முடியாதோடையே முடியாடுறாரு, நான் சரஸ்வதியை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இல்லைப்பா, நாங்கள் போய் பேசியுமே ஒன்றுமே புண்ணியம் கிடையாது, இன்ஸ்பெக்டரால் ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நம்ம வக்கீலை வச்சு தான் நம்ம பார்த்தாகணும், நம்ம எப்படியாவது சரஸ்வதிக்கு ஏதாவது பெயில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், இது வந்து எப்படி என்னான்னு ஒன்றுமே புரியலப்பா எங்களுக்கு, நாங்கள் எவ்வளோதோ பேசி பார்த்தோம் முடியல, அதனால் வந்துட்டு நீ இப்போ போய் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, உடம்பு வேற உனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே இருக்க வைக்கிறாங்க. தமிழ் பாவம் சரஸ்வதியை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு. நைட்டும் சாப்பிடல, ட்ரிப்ஸு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம அங்கிளு, நம்ம அர்ஜுனு, மதனு
தெண்டசோறு மாமா. இதில் இன்னொரு தப்பு என்ன தெரியுமா நடந்துச்சு? இப்போ வந்து சரஸ்வதி வந்து அந்த கொலை நடந்த இடத்துக்கு போனாங்க பாருங்க. யார்டா நீங்கள் யார்டா நீங்கன்னு கத்துனாங்க பாருங்க. அந்த சமயம் வந்துட்டு ஓடினார் தெண்டசோறு மாமா டக்குன்னு சரஸ்வதியை பார்த்தோன்னே. ஓடினவர் காரில் போய் டக்குன்னு காலில் இடித்து கீழே அப்படியே அவரோட கண்ணாடி விழுந்துருது. அவரோட கண்ணாடி விழுந்தோன்னா அதில் அந்த கண்ணாடியில் ஒரு பக்கம் கிளாஸ் இருக்கும்ல, அது மட்டும் அந்த இடத்துல விழுந்துருச்சு. அவர் பதட்டத்தில் அந்த கண்ணாடியை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டார். இப்போ வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து வாங்க சந்தோஷமாக இருக்குது, இதுக்கப்புறம் வந்து அந்த சொத்து ஃபுல்லாக நான் பெங்களூரில் போய் மேகனாவோட சொத்து ஃபுல்லாக என் பேரில் மாற்றிடுவேன், நான் தான் ரத்த பந்தோன்னு நான் தான் இருக்கேன் அப்படின்னோன்னா அர்ஜுன் சொல்கிறாரு, அந்த யூனிட்டை எனக்கு தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னோன்னா, அதெல்லாம் நான் பார்த்து உனக்கு கொடுத்துட்றேன் கவலைப்படாத அப்படின்னோன்னா, சரி வாங்க எல்லாருமே அந்த சந்தோஷத்தை போய் நம்ம பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்ட்டு கிளம்புறாங்க. அப்போது வந்து எங்கே உங்கள் என்னாச்சு கண்ணாடி இல்லையான்னு தண்டசோறு மாமா தடுமாறுறாரு. என்ன கண்ணாடி என்ன இல்லைப்பா, அங்கே இருந்து அவசரமாக பதட்டமாக ஒடியாந்ததில் கண்ணாடி நொறுங்கி போச்சு, கிளாஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ அர்ஜுனுக்கு வந்து ஐயோ அப்படிங்கிற போய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இந்த ஆள் போய் ஏதாவது அந்த இடத்துல தேடி கண்டுபிடிச்சி அந்த கண்ணாடியை எடுத்துகிட்டு வரா என்னங்கிறது தெரில, அந்த கிளாஸ் அந்த இடத்துல உடஞ்சி கிடக்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி என்னங்கிறதே புரியல. சரஸ்வதி லாக்கப்பில் இருக்காங்க ஸ்டேஷனில். இந்த பக்கம் தமிழ் மேகனா செத்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சரஸ்வதி உள்ளே இருக்காங்க. அவரோட மனநிலை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும். அவர் அப்படி இருக்கார். குடும்பம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் என்ன பாவம் பண்ணோமோ தெரியலையே, இந்த அர்ஜுன் பையலை கல்யாணம் பண்ணதுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்காரு. ஆனால் இந்த நேரம் தான் அந்த கோதையம்மாவும் நடேசனும் யோசிக்கணும், இதெல்லாம் அர்ஜுன் தான் பண்ணியிருப்பான், அவன் தான் இந்த மாதிரி அன்றைக்கி சரஸ்வதி போயிட்டு மேகனாவை உன்னோட சாவு என் கையில் தான் சொல்லி மிரட்டிட்டு வந்தாங்கல்ல, அதை வச்சு இவன் பிளான் போட்டுட்டான், மேகனாவை கொன்னுட்டான், இது எல்லாத்துக்குமே காரணம் அர்ஜுனாக தான் இருக்கும்னு சொல்லி வசு சொல்கிறாங்க. இப்போ வந்து கோதையம்மா யோசிக்கணும், இவ்வளோ பெரிய ஆள் மேகனாவையே போட்டு தள்ளினவன் நாளைக்கு சொத்து கிடச்சதுக்கப்புறம் நம்ம பொண்ணை கொலை பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிக்கணும். அவங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இப்போ உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லிகிட்டு இருந்தார், சரஸ்வதி போவாங்க கரெக்டாக மேகனா வயிற்றில் உள்ள கத்தியை எடுப்பாங்க, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். ரமேஷ்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதே போல் தான் நீங்கள் சொன்ன போல் தான் நடந்திருக்கு, அதே போல் தான் இப்போ நடந்திருக்கு. ஆனால் இது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான். அவங்க ஃபோன் பண்ணாங்கல்ல, மேகனா ஃபோன் பண்ணி தமிழுக்கு ஃபோன் பண்ணது, அவங்க பேசுனது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எப்படியும் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு கம்பெனி ஏரியானா ஒரு எங்கேயாவது சிசிடிவி எங்கேயாவது இல்லாமல் இருந்திருக்கும், பார்க்கலாம் இது எப்படி. ஆனால் தமிழ் வெளியில் வந்தால் தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். தமிழ் வந்து இப்போ கை முடியல இருக்கார், தமிழ் தான் கண்டுபிடிக்க முடியும் வெளியில் வந்தால். ஏன்னா இவங்க எல்லாம் மற்ற விஷயங்களெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, இவங்க எல்லாம் சும்மா நடந்ததையே தான் பேசிகிட்டு இருக்காங்க. சரஸ்வதியாலையும் அதிர்ச்சியிலே தான் இருக்காங்க. சரஸ்வதி வந்து சொல்லலும், அவங்களும் வாயை திறக்கல இன்னும். அந்த இடத்துல எப்படி நீ போனேன்னு சொல்லி கோதையம்மா சொல்கிறாங்க, சரஸ்வதி எதுக்கு அந்த இடத்துல போனான். இவங்க தமிழுக்கு ஃபோன் பண்ணி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஹெல்ப்புக்கு, அண்ணி தான் ஃபோனை கையில் வச்சுருந்தோன்னே இவங்க போய் காப்பாற்றுறதுக்கு போயிருக்காங்கன்னு கார்த்தி மட்டும் சொல்கிறாரு. யார் நம்புவாங்க, சாட்சியை தானே பார்ப்பாங்க. என்ன பார்க்கலாம், தமிழ் வெளியில் வந்து ஆஸ்பத்திரியை விட்டு இனிமேல் வெளியில் வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் சரஸ்வதியை வெளியில் எடுக்க முடியும். ஆனால் இதில் ஏதாவது ஒரு மேகனாவை வந்துட்டு கொஞ்சமாவது உயிரோடு காட்டியிருக்கக்கூடாதா, எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது. ஐயோ அந்த பொண்ணு அங்கேனாவது இருந்திருக்கக்கூடாதா, பெங்களூரில் இருந்தாலும் நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ தமிழுக்கு அதுவே பாதி குற்ற உணர்ச்சி ஆகிடும். தமிழால் தானே அவங்க இங்கே வந்தாங்களே, அநியாயமாக கொண்டுட்டானுங்களேங்க. ஐயோ மனசே ஆற மாட்டேங்குது. கொஞ்சமாவது உயிர் ஊசலாடுற மாதிரி இல்லை கோமாவில் இருக்கிற மாதிரி இப்படி ஏதாவது கொஞ்சம் காட்டியிருந்தா கூட மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கும். கடைசியாக சாவர மாதிரியே காட்டிட்டாங்க. ஆனால் வந்து ரெண்டு பாடியும் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியாச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மேகனா உண்மையிலே செத்துட்டாங்களா இல்லை உயிர் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதா ஒன்றுமே தெரியல. அப்படியே எப்படியாவது தப்பிச்சு மேகனா இருக்காங்கன்னு ஒரு செய்தி காதில் உழுவாதாங்கிற மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் கிடையாது, பாவம். தமிழுக்கு நல்லது தான் நினச்சாங்க. தமிழுக்கு கல்யாணம் ஆனதுன்னு தமிழ் மறைச்சிட்டாருங்கிற அந்த கோவத்தை தவிர அவங்க வேறு எந்த கெட்டதும் அவங்க பண்ணலை யாருக்குமே. ஆனால் இந்த அங்கிள் இருக்கானே, அவர் கேட்குறாரு தண்டசோறு மாமா, ஏன் சார் உங்கள் வளர்த்த பொண்ணு தானே நீ, உங்களுக்கு மேகனா செத்தது கொஞ்சம் கூட உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு, வளர்த்த பொண்ணு தான், அதை விட பணம் தான் முக்கியம், இப்போ மொத்த சொத்தும் என் பேரில் மாறிடும்னு சொல்கிறாரு. ஆனால் இதில் ஏதாவது மேகனா பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் பிஸ்னஸ் பார்ட்னராக நம்ம தமிழ் தானே இருக்கார், இன்னும் அதை மாற்றலையே, அவங்க கேன்சல் பண்ணலையே இன்னும், பார்க்கலாம். அவங்க ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க மேகனா. இப்போ இடையில கொஞ்சம் அங்கிள் மேலே டவுட்டு வந்துச்சு பாருங்கள்,
அப்போயே ஏதாவது தமிழ் பேரில் ஏதாவது சொத்தகத்தை மாற்றிருப்பாங்களா என்னங்கிறது, ஏதாவது உயில் ஏதாவது எழுதி என்னமோ தெரில. ஆனால் ஒன்று இருக்குது, அது எப்படி கொண்டாந்து கதையை முடிப்பாங்கன்னு தெரில. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன், மேகனா உயிரோட தப்பிச்சிடணும், எப்படியாவது கொஞ்சம் நஞ்சமாவது உயிர் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஆனால் இன்னும் கொலை பண்ணதையும் காட்டல. கொலை பண்ணி இப்படி கத்தியால் குத்தி கிடந்ததெல்லாம் காட்டினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண கொண்டு போனது, இந்த கடைசியாக அவங்களுக்கு செய்ய போகிற அந்த சடங்கு, அதெல்லாம் ஒன்றும் காட்டல இன்னும். பார்க்கலாம். இதில் ஒரு வேளை கமலாமானாவது பொழைப்பாங்களா என்னங்கிறது தெரில. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தமிழும் சரஸ்வதியிலே இன்றைக்கி கொடுமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஆனால் அநியாயமாக பிளானில் சரஸ்வதி போய் மாட்டினாங்க. நல்லது பண்ண போய் ஏதாவது சொல்லுவாங்கள்ல, நம்ம யாருக்காவது நல்லது பண்ண போனால் கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது ஒன்று கெட்டது நமக்கு நடக்கும்னு. அதை மாதிரி வந்து அவங்க நல்லது நினச்சி தான் போனாங்க. கடைசியாக சரஸ்வதி போய் இப்போ பாவம் வயிற்றில் வேற குழந்த, அதோட போய் உட்காந்துருக்காங்க. பார்க்கலாம். கடவுள் தான் இப்போ தமிழையும் சரஸ்வதியும் காப்பாற்றணும், மேகனாவையும் காப்பாற்றணும். மேகனா என்ன ஆச்சுன்னே தெரில. பார்க்கலாம். இன்றைக்கி தாங்க நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.